ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். இது ஒரு பேஸ்டான ஒரு ரியல் இன்சிடெண்ட் தான். ஒரு நண்பர் ஒருத்தவர் 2 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காரு டிஎன்பிஎஸ்சிக்காக ஃபுல் டைமாக. ஓகேவா? அப்போ அவருக்கு இப்போ பேசுகிறப்ப கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 4-5 மாதம் கழித்து இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினேன். பட் பேசுகிறப்ப ஒரு சில விஷயம் சொன்னார். பட் இது அவருக்கு மட்டும் அப்படிங்கிறத தாண்டி இங்கே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்காக தான், அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான். ஃபஸ்ட்டு விஷயம், பேசுகிறப்ப நான் இன்னுமே ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 200 கேள்விக்கு எழுதுனேன் அப்படின்னா, என்னால் பெரும்பாலும் ஒரு 5 டெஸ்ட்டு 200 கேள்விக்கு எழுதுனேன் அப்படின்னா அதில் 4 டெஸ்ட்டுக்கு மேலே என்னால் இன்னுமே 150லேருந்து 155 கேள்விக்கு மேலே போடவே முடியலை அப்படிங்கிறது. அப்போ 5 டெஸ்ட் எழுதினார்னா 4 டெஸ்ட்டில் 150 அதுக்கு கீழே தான் வருது. மிஞ்சி போனால் ஒரு 154-55 மணிக்கு வருது. ஏதோ ஒரு டெஸ்ட்டில் தான் ஒரு 160 ஒரு 162 போட முடியுது அப்படின்னு. நான் அப்போ அடுத்தது கேள்வி கேட்டேன், இல்லை உங்கள் கூட எழுதுகிற எல்லாருமே இந்த ரேஞ்சில் தான் மார்க் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ஒரு சில பசங்க ஒரு சில பொண்ணுங்களை நோட் பண்ணுறேன். அவங்க அடிக்கடி 165 170 கிராஸ் பண்ணுறாங்க. அவங்க ரெகுலராகவே பெரும்பாலுமே அந்த 165 170 கிராஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல் டெஸ்ட்டு வைக்கிறதப்பையும் சரி, இல்லை சின்ன கொஞ்சம் சிலபஸாக அந்த 200 கேள்விக்கு எழுதுகிறப்பையும் சரி, நான் 145 150 வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு சிலர் ஒரு 170 175 முடிக்கும் கூட வாங்குறாங்க அப்படின்னு. நான் கேட்டேன், சரி அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி பார்க்க வேண்டியதுன்னா, அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க எப்படி ரிவைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் எதுலலாம் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்ததுக்கு, இல்லை நான் அந்த மாதிரியுமே பேசியிருக்கேன். அவங்க மேஜராக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸில் பெரும்பாலும் அவங்க எல்லாருமே 22 23 போட்டுடுறாங்க. எனக்கு மேக்ஸில் பெரும்பாலும் 19 18 தான் வருது. அப்போ இந்த இடத்துலையே எனக்கு ஒரு 4லேருந்து 5 கேள்வி அடியாயிருது. அதே மாதிரி ஜிஎஸ்லையும் தமிழ்லையும் பெரும்பாலுமே எனக்கு ஒரு 5லேருந்து 6 கேள்வி, 2லையுமே 5 to 6 கேள்வி வருது அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ ஆக்சுவலாகவே அவர் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ இதில் ஒரு 6-7 கேள்வி, இதில் ஒரு 5 கேள்வி, இதில் ஒரு 6 கேள்வினாலே உங்களுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 கேள்வி 20 கேள்வி. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் அவர் சொல்கிறார். இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, 6 மாதம் 7 மாதம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, படிக்க ஆரம்பித்து 6-7 மாதம் தான் ஆகுது அப்படிங்கிறவங்களால கூட ஒரு 150 தொட முடியுது. நானுமே 2 வருஷம் படித்தோம், அதே மார்க் தான் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிற விஷயமும் சொன்னார். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்ப அவர் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் மேக்ஸ் தான். அப்போ இந்த மேக்ஸில் இந்த 18 19 அவங்க இந்த 23, அப்போ இந்த 4 to 5 கேள்வி அப்படிங்கிற கேப்பு எப்போ பார்த்தாலுமே இருக்குது. சரி, அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நிறையா தடவை சொல்கிறது தான். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளே ரெகுலராகவே மேக்ஸ் வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்தது மட்டும்தான். இப்போ கூட ஒரு 10 days சேலஞ்சு, திருப்பி ஒரு 7 days சேலஞ்செலாம் போட்டிருந்தோம். அப்போ ரெகுலராகவே மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இண்டிவிஜுவல் டாபிக் வைஸும் போடுறோம், மொத்தமாகவும் எல்லா டாப்பிக்கும் கலந்தும் போடுறோம். அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் எங்கள் பெஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? ஏன்னா அவர் இப்போ இந்த குரூப் 4க்கு அவர் பிளான் பண்ணால் கூட இன்னும் ஒரு 100 நாள் இருக்குது அப்படின்னு வச்சிட்டோம்னா, டெய்லி ஒரு 20 கேள்வி போட்டால் கூட 2000 கேள்வி போட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஒரு 1200 ஆப்டிடியூடும் ஒரு 800 ரீசனிங்கும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இந்த 2000 கேள்வியிலேயே அவரோட ப்ராக்ரஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் அவருடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்ப அவருக்கு எடுக்கக்கூடிய டைம் கம்மியாகும். ரெண்டாவது விஷயம், தமிழ்லையுமே இந்த 7 கேள்வி 6 கேள்வி எப்பயுமே டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன? நான் அவர்கிட்ட பேசுகிறப்ப கேட்டேன், 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் உங்களால் இப்போ ஒரு 10 நாளையில் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை, என்னால் 10 நாளில் ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். நான் அதுகிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவர் கிட்டத்தட்ட 7 to 8 மணி நேரம் படிக்கிறாராம். டெய்லியுமே ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக 7 to 8 மணி நேரம் படிச்சிடறாராம். ஒரு நாளைக்கு ஒரு 6.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனால் கூட மறுநாள் அதை 8 8.5 மாற்றிடுறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு 7.5 மணி நேரம் to 7 to 7.5 மணி நேரம் ஆவரேஜாக அவர் டெய்லியுமே படிக்கிறாரு. பெரும்பாலும் 8 மணி நேரம் படிச்சிடுறாரு. அப்போ அவர் 8 மணி நேரமே நீங்கள் 10 நாள் ஃபுல்லாக படிங்க, 80 மணி நேரத்தில் 80 ஹார்ஸில் இதை மட்டும் உங்களால் ஏன் ரிவைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னதுக்கு, நான் அப்பப்போ கேப் விட்டுடுறேன், எனக்கு அதனால் மறந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இத்தனைக்கும் அவருடைய ஏஜ் அப்படிங்கிறது ஒரு 24 25 25 கூட ஆயிருக்காது, ஒரு 24 வயசு அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அது கேட்குறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது அவருக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அப்போ ஒரு 80 மணி நேரத்தில்
6வதுலேருந்து 10வது புது புக்கும் பழைய புக்கும் ரிவைஸ் பண்ண முடியலை. இத்தனைக்கும் அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக 2 ஆண்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது அவர் டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷமே ஃபுல் டைமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவரால் இந்த ஓல்டு புக்கும் நியூ புக்கையும் மட்டுமாவது இந்த 80 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ண முடியலை. அதுக்கு அவர் சொன்ன காரணம், நான் அப்பப்போ டச் விட்டுறேன் அப்படின்னாரு. அப்பப்போ டச் விட்றேன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவர் நான் ஆக்சுவலாக தெளிவாகவே கேட்டேன். ஏன் அப்படின்னா, நான் 6th 7th 8th படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ் அது இது மேக்ஸ் அப்படி இப்படின்ட்டு பார்த்துட்டு திருப்பி 9th 10th படிக்கிறேன். அப்போ திருப்பி நான் அந்த 6th புக்கு புது புக்கோ அது பழைய புக்கோ இப்படி நான் ஒரு ஃப்ளோவில் திருப்பி நான் வர்றப்ப கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுது. ஆக்சுவலாக எனக்கு இதுவே பெரிய ஷாக்கு தான். அப்போ 6வது 7வது 8வது எவ்வளோ நேரம் படிக்கிறார் அப்படின்னா, டெய்லியுமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் முடிக்குமே தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் போட்டு பார்க்குறாரு போல். ஜிஎஸ் மீதி நேரம் படிக்கிறார், அந்த அவர் படிக்கக்கூடிய அந்த 7-7.5 மணி நேரத்தில். இப்போ டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் படித்து இந்த 6th to 10th புது புக்கு பழைய புக்கு இப்படி சேர்த்து படிக்கிறப்ப இல்லை தனித்தனியாக படிக்கிறப்பயுமே திருப்பி அந்த அவர் அந்த பழைய 6வது புக்கோ 7வது புக்கோ வர்றப்ப 35 நாள் 40 நாள் இந்த கேப் வந்துடுது அப்படின்னாரு. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணவே கிடையாது. ஒரு தடவை 6th புக்கு படிச்சுட்டு திருப்பியும் 6th புக்கு படிக்க 35 to 40 நாள் ஆகுது அப்படிங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு 35 to 40 நாள் அப்படிங்கிறப்ப ஒரு 2-3 தடவை நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணுறோம்னா டக்குன்னு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அது ஒரு விஷயம். பட் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவர் இந்த 40 நாள் 50 நாள் ஆரம்பத்தில் இன்னுமே ரொம்ப கேப் விட்டுருக்காரு. 60 நாள் 70 நாள். அப்போ 70 நாள்னா அவர் திருப்பி ஃபஸ்ட்டு அவர் பாதி தான் படித்த மாதிரி இருக்கும், திருப்பி மீதி பாதி படிக்கிற மாதிரி தான் இருக்கும், புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த கேப் விட்டு வர்றதுனால தான் இன்னுமே அவருக்கு இந்த 30 நாள் 35 நாள் எடுக்குது. இப்போயுமே இன்னும் ஒரு சில விஷயங்கள் மறந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அவரால் இந்த 80 மணி நேரத்தில் இந்த புக்கை முடிக்க முடியலை. அப்போ இதற்கான நம்ம ரீசன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் இல்லாதது மேக்ஸ், அதனால் அவருக்கு மார்க் மிஸ் ஆகுது. அது ஃபஸ்ட்டு. இந்த 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக இவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்ம இவ்வளோ டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணோம்னா நமக்கு கஷ்டம். நான் ஓரளவுக்கு படித்து தரோவாகிற முடிக்கும் நான் அடிக்கடி ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 6வது 7வது படிக்கிறப்ப திருப்பி 7வது படிக்கிறப்ப 6வது எடுத்து தான் ஆகணும். 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா 6-7 படித்து தான் ஆகணும். திருப்பி 9-10 படிக்கிறப்ப 10வது படிக்கிறப்ப இந்த 4ஐயும் சேர்த்து படித்து தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்கிக்கிட்டே இருங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த நிலைக்காவது நம்ம கண்டிப்பாக வரணும். 80 மணி நேரத்தில் இந்த 6th to ஓல்டும் 6th to நியூ புக்கும் படிக்கல அப்படின்னா நம்ம 11th 12th புது புக் எப்போ படிப்போம், சிறப்பு தமிழ் புக் எப்போ படிப்போம், அவுட் சோர்ஸில் கொஞ்சமாவது எப்படி நம்ம டச் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதே நேரத்தில் தமிழுக்கே இந்த இது அப்படின்னா நம்ம ஜிஎஸ்க்கு எப்படி படிக்கணும், ஜிஎஸ்க்கு 50 லெசனாவது படிக்கணும். அப்போ அந்த 50 லெசனையாவது எப்படி நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நான் அவர்கிட்ட கேட்டது, ஸோ ஆக்சுவலாக ஜிஎஸ்ட்டை நான் அவர்கிட்ட ஆக்சுவலாக பேசுகிறப்பயே நாங்கள் இதெல்லாம் பேசிட்டோம். அப்போ நீங்கள் இந்த கேப்பை கண்டிப்பாக பிரிட்ஜ் பண்ணி ஆகணும். அப்போனா தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப இன்னும் அந்த டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 80 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு 2 ரிவிஷனுக்கு அப்புறம் 40 மணி நேரம் 30 மணி நேரம் ஆகும். ஒரு 30 மணி நேரம் 40 மணி நேரத்தில் படித்தாதான் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் அப்படின்னா 5 நாளில் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு பரிட்சை எப்போ போய் இன்னும் சூப்பராக எழுத முடியும். அப்போ தான் நீங்கள் தெரிஞ்ச கேள்வியில் தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அந்த பதிலுக்கு அவர் ஆன்சர் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக சொன்னார். நான் தெரிஞ்ச கேள்வியில் இப்போ முடிக்குமே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதற்கான முயற்சி என்ன எடுக்க அப்படின்னு எனக்கு இன்னுமே தெளிவாக புரிய மாட்டேங்குது. ரிவிஷன் பண்ணத்தான் செய்கிறேன். அப்போ அந்த ரிவிஷன் பண்ணுறதுல இந்த 4 தான் பிரச்சனையோ என்னவோ, அதனால தான் நான் தெரிஞ்ச கேள்வியிலையும் மீண்டும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் குறுகிய காலத்தில் ரிவைஸ் பண்ண முடியலை நான் படித்ததையே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்ச கேள்வியில் தப்பு பண்ணுறேன். அப்போ திருப்பி அவர் கரெக்டாக இந்த தடவை ஆக்சுவலாக அவர் பேசுகிறப்ப இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக அவருக்கு எனக்கு இன்னும் பிடிபடலைன்னு சொன்னார். பட் ஆக்சுவலாக அந்த பேசி முடிக்கிறப்ப அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அப்போ ரிவிஷன் கரெக்டாக பண்ணலை, ரிவிஷன் பண்ண முடியாதனால எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் டெஸ்ட் எழுத முடியாதனால திருப்பி அந்த கேள்விகள் தெரிஞ்ச கேள்விகள் தப்பாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்துக்கும் இதுதான். அப்போ ரிவைஸ் பண்ணாமல் போகிறதுனால தெரிஞ்ச கேள்வி ஆட்டோமேட்டிக்காக தப்பாகுது. தெரிஞ்ச கேள்வி தப்பாகிறப்ப நம்ம மற்றவங்கள காட்டியும் ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கு கம்மியாக வாங்கிடுறோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து ஒரு 50 ஜிஎஸ் லெசனை முக்கியமாக கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ பேசுகிறப்பயே இதெல்லாம் நாங்கள் ஆக்சுவலாக பேசணும். நான் கேட்டேன் ஒவ்வொன்றா 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிறத அந்த ஒரு 5 to 10 5வது லெசன் 10வது முடிக்கும் படிச்சிட்டிங்களா, 10th ஜாகிரஃபியில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிங்களா, அந்த 7 லெசன் தான் அதை மட்டும் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அவர் 10th 11th 12th 10th தான் அதிகமாக 10th அந்தளவுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணலை, 11th 12th தான். ஸோ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் 11th 12th தான் அவர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 12-13 லெசனோ தரவாக படித்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 11th 12th சேர்த்து ஒரு 11 லெசன் கிட்ட நான் படிச்சிட்டேன், நல்லாவே படிச்சிருக்கேன். அதுவே எனக்கு ஆக்சுவலாக போதுமானது அப்படிங்கிற மாதிரியுமே சொன்னார். நான் பெரும்பாலான கேள்வி என்னால் அதிலேயே ஆன்சர்
ஆன்சர் பண்ண முடியுது, கூட கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன்னா இன்னுமே எக்கனாமிக்ஸ் நான் ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த விஷயமே பேசினார். ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்த முடிக்குமே நான் சொன்னேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனு அந்த குப்தாஸ் இந்த மாதிரியான ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஏரியாவை மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொன்னப்போ தான் இன்னொரு விஷயம் சொன்னார். எனக்கு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் பலமுறை படிச்சுட்டேன், இருந்தாலும் திருப்பி நான் 9th புக்கையும் 11th புக்கையும் 11th எத்திக்ஸுமே அவருமே படிச்சிருக்காரு, இந்த எத்திக்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு இந்த 9th 11th படிக்கிறதுக்கு எனக்கு இன்னுமே 6 மணி நேரம் 5 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ ஆக்சுவலாக அவர் 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்காரு, ஐவிசி ரிப்பீட்டடாக படித்த கான்செப்ட், ஆனால் இன்னுமே 6 மணி நேரம் ஆகுது அப்படின்னா சரி இப்போ அதுக்கு மட்டுமாவது நோட்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா 9th 11th தான் சொல்கிறீங்க, எத்திக்ஸ் வேறு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அதற்கு மட்டும் நோட்ஸ் ஒரு தெளிவாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த 5-6 மணி நேரம் குறையும்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் திருப்பி புக்லேயே படித்து நான் இது பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு 6 மணி நேரம் ஆகுது அப்படின்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன ஏரியாவில் ரொம்ப அவர் அதிக தடவை ரிவைஸ் பண்ணது 10th ஹிஸ்ட்ரியும், இந்த 10th ஹிஸ்ட்ரியில் இருக்க 5ஆம் லெசன் வந்து 10வது லெசன் முடிக்கும், அதே மாதிரி இந்த ஐவிசி டாபிக் வந்து அதிக தடவை அவர் ரிவைஸ் பண்ணது. ஆக்சுவலாக என்கிட்ட முன்னாடியே வேறு சொல்லியிருக்காரு, 10th ஹிஸ்ட்ரியில் நான் நல்லா படிச்சிருக்கேன், வரி வரியாகவே படிச்சிருக்கேன், இந்த இடத்துல இது இந்த லைனில் வருங்கிறது முடிக்க எனக்கு தரவாக தெரியும்லாம் பேசியிருக்கோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு படித்த ஒரு நபரால் அதே அளவுக்கு ரிவைஸ் பண்ண ஒரு ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அவர் இன்னும் ஒரு 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அங்கேயும் மிஸ் ஆகிறது ரிவிஷன் தான். ஸோ அப்போ அதையும் கண்டிப்பாக எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ பேசுகிறப்ப தான் சொன்னோம், இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாம் நல்லா படிங்க, இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸும் கொஞ்சம் பிவைக்குவோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு காந்திய காலகட்டம் அப்படிங்கிறப்ப ஸோ அவங்கக்கிட்ட பேசுனதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அப்போ காந்திய காலகட்டத்தில் படிக்கிறப்ப கொஞ்சம் அவுட் சோர்ஸில் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸாக இன்னுமே தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா புக்கில் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டெல்லாம் விட்டுருங்க, அந்த அவுட் சோர்ஸில் வேறு என்ன வேணுமோ உங்களுக்கு தெரியாதது மட்டும் அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி உள்ள பேனால் அண்டர்லைன் பண்ணி படிச்சிட்டிங்க. இனிமேல் நீங்கள் நோட்ஸ் அதுக்கு எடுக்க வேணாம், அதை மட்டும் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்கு உள்ளே தான் வரும். ஏன்னா அவர் 10th ஹிஸ்ட்ரி படிச்சிட்டாரு, 12th ஹிஸ்ட்ரியும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஒரு 6-7 லெசன் ஃபஸ்ட்டு ஒரு 6-7 லெசன் நான் ஓரளவுக்கு படித்து வச்சுருக்கேன் 12th ஹிஸ்ட்ரியிலையுமே. ஸோ ஆனால் வரி வரியாக 10th மாதிரி படிக்கலை, நான் ஓரளவுக்கு நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு நான் அதையுமே கவர் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு அதுலேயுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஸோ அதனால் அவர் அவுட் சோர்ஸு ஒரு ஸ்டாண்டர்டு புக்கு அதில் கொஞ்சம் பிவிக்கு இன்க்ளூட் பண்ணி படித்தாருன்னா ஒரு 100-150 பாயிண்ட் தான் வரும் அந்த காந்திய காலகட்டம் முழுமைக்குமே. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சேர்க்கறது மூலியமாக அவர் சொன்னார்ல அந்த 5 to 6 கொஸ்டின் ஜிஎஸ்லையும் எனக்கு போகுது அப்படின்னு. ஸோ அதையும் அவரால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். அப்போ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எடுத்து அதில் நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பார்க்கணும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன நுணுக்கங்கள் தான். ஸோ அதேமாதிரி அவர் சொன்னப்போ நான் சயின்ஸுக்கு இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தர்றேன். ஏன் அப்படின்னா என்னால் சயின்ஸுக்குன்னு நான் ஒரு டெஸ்ட்டு எழுதி பார்த்தேன், அந்த ஜிஎஸ்சில் 75 கேள்வியுமே சயின்ஸ் தான். அந்த டெஸ்ட்டில் எனக்கு 75ல் 30 32 தான் வந்துச்சு. அதனால் நான் அதுலேருந்து பயந்துக்கிட்டு அப்போ இந்த 5-6 கேள்வி போடுறதுக்கு முக்கியமான காரணம் சயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆகி அதிலிருந்து நான் திருப்பி சயின்ஸை நான் டெய்லியுமே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்போ அந்த 1 மாத அளவில் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எனக்கு என்னமோ அந்த 6 கேள்வி 7 கேள்வி அவர் ஆக்சுவலாக ஒரு 50 பேர் எழுதுகிறாங்க, அதில் முதல் 5 நபர்கள் 6 நபர்களுக்கும் இவருக்கும் உள்ள இந்த பேசிக்கான வித்தியாசம் இந்த 6 கேள்வி தான். ஜிஎஸ்சில் 75ல் 6 கேள்வி அவங்க எப்பயுமே எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு கேள்வியில் 8 போடுவாங்க, ஒரு சில கேள்வியில் 5 தான் போடுவாங்க, ஒரு சில கேள்வியில் 4 தான் அதிகமாக போடுவாங்க. பட் ஆவரேஜாக ஒரு 5 to 6 மிஞ்சி போனால் ஒரு 7 கேள்வி எப்பயுமே போடுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 6 கேள்வியை பிரிட்ஜ் பண்ண வேண்டிய இடம் அவர் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் தப்பு பண்ணாமல் அவங்க எல்லாம் கரெக்டாக எழுதுகிற கேள்வி இவரும் கரெக்டாக எழுதிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துலையே அந்த ஒரு 5-6 கேள்வி அப்படிங்கிறதுக்கு பிரிட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இப்போ போய் இவர் திடீர்னு ஏன் அப்படின்னா நான் ஏன் சயின்ஸுக்கு வந்து அவர் இப்போ போய் டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த 30 நாளாக படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இதில் அவர் அந்த 5 கேள்வியை பிரிட்ஜ் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த 5 கேள்வியை ஈஸியாக இந்த மாதிரியான முக்கியமான ஏரியாவை திருப்பி ரிவைஸ் பண்ணுறது மூலியமாகவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை அதே மாதிரி தான் பாலிட்டிலையும் அவர் சொன்னார், நான் பாலிட்டிலையும் எனக்கு இன்னும் மிஸ் ஆகுது, மற்றவங்களாம் 75 கேள்விக்கு 60 போடுறவங்களாம் இருக்காங்க, ஆனால் இன்னும் என்னால் 50 தாண்ட முடியலை அப்படிங்கிற விஷயமும் சொன்னார். ஸோ அப்போ அவர் பாலிட்டிலையுமே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை இன்னும் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி அதில் அவுட் சோர்ஸ்னு கேதர் பண்ணி அதில் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்து அதுலேயுமே இன்னும் அவர் ஸ்ட்ராங் ஆகாமல் இருக்கார். ஸோ அதனால தான் அந்த 5-6 கேள்வி வருது. அவர்
ஒரே காரணம் சயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகுறாரு. ஸோ ஆக்சுவலாக அதுவுமே தப்பு. அதுவுமே நாங்கள் பேசுகிறப்ப நான் சொன்னேன், இல்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சயின்ஸ் மட்டுமே ஒரு காரணம் இல்லை. ஏன்னா சயின்ஸில் கேட்குறது 5 கேள்வி 6 7 கேட்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அந்த 6 7 கேள்வியில் ஆக்சுவலாகவே 1 2 நம்மளால் கரெக்டாக போட முடியும். அப்படி கரெக்டாக நீங்கள் 1 2 போட்டாலும் மீதி இருக்கிறவங்க இருக்காங்களே உங்களுக்கும் அவங்களுக்கும் 6 கேள்வி வித்தியாசம் வருது. அப்படிங்கிறப்ப சயின்ஸில் கேட்குறதே 7 கேள்வின்னு வச்சுக்குவோம். அதில் நீங்கள் 1 கேள்வியோ 2 கேள்வியோ கரெக்டாக போட்டால் கூட அவங்க கண்டிப்பாக 7 கேள்வியும் கரெக்டாக போட வாய்ப்பு இல்லையில. அப்போ நீங்கள் ஏன் இப்படி ஃபிக்ஸ் ஆகுறீங்க? ஒருத்தவருக்கும் இன்னொருத்தவங்க ஆக்சுவலாக அதை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம பேசலப்பா. ஸோ வந்து அவர் சொல்கிறார், நான் இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணுறேன், இவங்க கூட தான் நான் சேர்ந்து படிக்கிறேன், ஆனால் அவங்க என்ன காட்டி மார்க் அதிகமாக வாங்குறப்ப நம்ம அவங்கள வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு ஈஸியாக கற்றுக்கலாம்ல. ஸோ அதற்காக தான் பேசுகிறோம். நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்றப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எதிரி கிடையாது, எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். எல்லாருமே சேர்ந்து படிக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து டெஸ்ட் எழுதுகிறோம், எல்லாருமே சேர்ந்து வேலைக்கும் போயிடணும், அவ்வளோதான். பட் அதில் வந்து அவங்கள வச்சு இவர் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள உதாரணம் வச்சு பேசுகிறேன். இப்போ நான் வந்து அவங்கள யாரோ ஒருத்தவங்கள நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கம்பேரிசனுக்கு நம்ம போகக்கூடாது, அது தவறான விஷயம். எல்லாமே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன், ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் இது வந்து. ஸோ அவங்க படிக்கிறாங்க, அவங்க படிக்கிற மாதிரி நம்மளும் படிப்போம், அவங்களும் வேலைக்கு போட்டோம், நம்மளும் வேலைக்கு போட்டோம், எல்லாரும் வேலைக்கு போவோம். நம்ம கூட படித்தவங்களாம் வேலைக்கு போனால் தானே நமக்கு சந்தோஷம். நம்ம மட்டும் வேலைக்கு போய் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? கரெக்டு தானே? அதேமாதிரி அவங்களாம் வேலைக்கு போய்ட்டு நம்ம மட்டும் இருந்தால் நம்மளுக்கும் ஒரு ஏக்கமாக தானே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போனால் தானே நமக்கு சந்தோஷம். நாளைக்கு ஒரு இடத்துல பார்க்குறப்ப எல்லாம் சேர்ந்து படித்தோம்ப்பா. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், அந்த திண்ணையில் தான் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து படித்தோம், அந்த மரத்துக்கு கீழெல்லாம் அன்றைக்கி உட்காந்து ஒரு மணி நேரம் பேசணும், இதை பற்றியே தான் பேசணும். இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வேலைக்கு போய்ட்டு அன்றைக்கி 6 7 பேர் நின்று பேசணும். ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே நடந்து வர்றப்போ ஒரு 7 பேர் நின்று அந்த இடத்துல பேசணும். இன்றைக்கி 6 7 பேருமே வேலைக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுல தான் சந்தோஷம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கம்பேர் பண்ணுறேன்னு எப்பயுமே நினச்சிடாதீங்க. ஸோ அது வந்து தவறான விஷயம். நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அதற்காக இதெல்லாம் ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். ஏன்னா எப்படியெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அவர் 2 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அந்த 7 கொஷின் ஏன் விழுகுது அப்படிங்கிறத அவர் சயின்ஸுன்னு யோசிக்கிறார். அப்போ அந்த இடத்துல நிறையா பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து சொல்ல வரேன். அப்போ 7 கொஷின் விழுகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 7 கரெக்டாக எழுதியிருக்க போகிறதும் இல்லை, இவர் கண்டிப்பாக ஒரு 7ஐயுமே தப்பாகவும் எழுதியிருக்க போகிறதில்ல. அப்போ 1 2 இவங்க கரெக்டாக எழுதியிருக்கலாம், அவங்க மிஞ்சி போனால் ஒரு 4 கேள்வி கரெக்டாக எழுதியிருக்கலான்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ கேப் 2 தானே இங்கே சயின்ஸில்ங்கிறது, கேப் 2 தானே. அப்போ மீதி இருக்கக்கூடிய 5 கேள்வி எங்கே போகுது? ஸோ அப்போ அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அவர் இல்லை சயின்ஸ் நான் படிக்காமல் விட்டதேன் பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லி டெய்லி இப்போ 2 மணி நேரம் சயின்ஸுக்கு ஒதுக்கிக்கிட்டு இருக்காரா இந்த 1 மாத காலமாக. அதனால் என்ன அஃபெக்ட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ரிவிஷன் அஃபெக்ட் ஆகும். அவர் புதுசாக படிக்க வேண்டிய ஜிஎஸ்ல நிறையா படிக்காமல் விடுவார். ஸோ மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது அஃபெக்ட் ஆகும், தமிழ் ரிவிஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் என்ன படிக்கணும், எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறது பேசவே வரலை. நான் யதார்த்தமாக அவங்கக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். பட் அதில் எவ்வளோ விஷயம் வந்துருச்சு. தமிழ் ஆக்சுவலாக எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசியாச்சு, எவ்வளோ நேரத்தில் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியாச்சு, அந்த ரிவிஷன் டைமை எப்படியெல்லாம் குறைக்கணும்னு பேசியாச்சு, டெய்லி மேக்ஸ் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை சொல்லியாச்சு, மேக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக 25 கேள்வியில் 4 கேள்வி போகுதுங்கிறத சொல்லியாச்சு. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஜிஎஸ் 75 கேள்வியில் வித்தியாசம் 6 கேள்வி தான் வருதான், 7 கேள்வி தான் வருதான் அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும். பட் இதே இது அவங்க மேக்ஸ்ன்னு எடுக்கிறப்ப 25 கேள்வியிலே 4 கேள்வி வித்தியாசம் வருதான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 75 கேள்விக்கு 7 கேள்வி, 75 கேள்விக்கு 7 கேள்வி மேக்ஸிமம், 6 கேள்வி தான் பெரும்பாலும் வருதான். ஆனால் 25 கேள்விக்கு 4 கேள்வி வந்துடுது. அப்போ அந்த இதை யோசிச்சு பாருங்கள், அந்த ரேஷியோ எவ்வளோ மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மேக்ஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அதே மாதிரி தான் தமிழில் இந்த புக்கு, ஸ்கூல் புக்கு தான் பேசிக் ஃபவுண்டேஷன். இந்த பேஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாமல் அடுத்தடுத்து மேலே கட்டடத்தை கட்ட முடியாது. பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னால் அவ்வளோ தூரம் அந்த தமிழ் புக்கை ரிவைஸ் பண்ணி கொண்டு வர முடியணும். அதில் தான் மொத்த சிலபஸ்க்கான பேசிக்குமே இருக்குது, அதில் தான் எல்லா இலக்கண டாப்பிக்கும் கவர் ஆகுது. நீங்கள் அதை படிக்காமல் நீங்கள் வேறு எதை படித்தாலும் உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் இல்லாமல் மேலே கட்டடத்தை எழுப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எதை வேணாலும் படிச்சுக்கலாம், எதை வேணால் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் இது பேசிக் தெரியாமல் நீங்கள் மேலே படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த அளவுக்கு தெளிவு பிறக்காது. டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் ஒரு கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அதில் டவுட் வந்துடும், ஆன்சர் தப்பாக போட்டுருவோம். பேஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முதல்ல படிங்க அப்படின்னு இந்த ஸ்கூல் புக்கு 6th to 10th புது புக்கும் பழைய புக்கும், அடுத்து +1 +2 புது புக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறப்பு தமிழ், இப்படி நீங்கள் பில்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு பையனுக்கு டேரெக்டாக 10th புக்கை கூப்பிட்டு படிக்க சொல்கிறதுக்கும் 6 7 8 9 10 இப்படி படிப்படியாக படிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஈஸியாக
படிச்சுட்டு போவான். ஸோ அதுதான் வித்தியாசம். நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க 9th புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, 10th புக்கு ஈஸியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 9th இருக்கிற சிலபஸ் 10th இருக்கா அப்படிங்கிற அந்த இது கிடையாது. ஆக்சுவலாக 9th கொஞ்சம் கஷ்டம் தான். 6-7 படிக்கிறவங்களுக்கு, 8 முடிக்கும் படித்தவங்களுக்கு 9th புக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இயல்பாகவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற சைக்காலஜி. அதே மாதிரி தான் நம்மளும் படிக்கிறோம், நமக்கும் இருக்கும். இப்போ 9th கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் 10th கொஞ்சம் ஈஸியாகிடும். அப்படி தான் சிலபஸே வச்சுருக்காங்க. அப்படின்னா அதன் போக்கில் நம்ம போகிறப்ப தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப தான் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே போவாங்க. இலக்கணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டாபிக் எடுத்து 6th-லேருந்து 10th முடிக்கும் போங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப சிம்பிள். பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக 6th புக்குக்கும் 9th புக்குக்கும் 10th புக்குக்கும் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். பழைய புக் எடுங்க, 6th 7th புக்கில் இருக்கிற புக்கு இதுக்கும் 10th புக்கில் இருக்கிறதுக்கும் 9th புக்கில் இருக்கிறதுக்கும் அந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக மட்டும் நீங்கள் ஒரு 20 எழுதி வச்சு பாருங்கள். 6வதுல 20, 9வதுல 20, 10வதுல 20. அதே மாதிரி 6வது 7வதுல சேர்த்து ஒரு 20 பழைய புக்குக்கு, 9வது 10வதுல சேர்த்து ஒரு 20. இந்த 20 பாருங்கள், அந்த 20 பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுகளே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அப்போ இது படிக்க மாட்டாமல் நம்ம அதை போய் படித்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக 6 to 10 முக்கியம் அப்படிங்கிறத புரிச்சுட்டு அதை மல்டிபிள் ரிவிஷன் பண்ணி அதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 60 கேள்வி 65 கேள்விங்கிறது அதில் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அப்போ நம்ம எதில் லேக் ஆகிறோம், அவர் சயின்ஸில் தான் இதுக்காகுது அப்படின்னு யோசிச்சார்ல, அப்படி கிடையாது. அப்போ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை நம்ம தரோ பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அவுட் சோர்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும், ஸ்டாண்டர்டு புக் எடுக்கணும், அதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு தெரியாத பாயிண்ட்டு நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். ஏதாவது நோட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸை பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது. அப்போ தெரியாத விஷயங்களை நான் கேதர் பண்ணி எடுத்து எழுதிக்கிறேன், அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் நம்ம ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் சேர்க்குறப்ப 100 பாயிண்ட் படிக்கிறதுக்கு 2 நாளோ 3 நாளோ கூட ஆகாது. அந்த நோட்ஸை படிக்கிறீங்க. ஸோ அப்போ அதில் வந்து அந்த புக்கை படிக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. அதை இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் கேள்வியில் வருமா வராதான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் தேவை கிடையாது, இந்த அளவுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்கிறதும் தெரியும். நான் என்னால் தைரியமாக ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியும். அப்போ எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அதை மட்டும் என்னோட படிப்போட நான் ஏற்கனவே படித்ததோட நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த 150 பாயிண்ட்டில் எனக்கு 3 கொஷின் மாறும், 3 கொஷின் கூட வரும். அவ்வளோதான். கேள்வியே எங்கள் டிஎன்பிஎஸ்ஸை பார்த்தோன்னா ஒரு கொஷினில் வாழ்க்கையே மாறிடும். அப்புறம் 2 கேள்வி 3 கேள்வி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 கேள்வி. அப்படிங்கிறப்ப 5-6 யூனிட் அப்படிங்கிறப்ப ஒரு 10 டாபிக் 20 டாபிக் இதே மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 10 கேள்வி முடிக்கும், உங்களால் எக்ஸ்ட்ரா போட முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம பேச வர்றது இதுதான். ஸோ அப்போ எங்கே நம்மலாம் மாறணும் அப்படிங்கிறது சொல்ல வர்றது இதுதான். இங்கெல்லாம் தான் நம்ம மாற வேண்டியது இருக்குது. இன்னும் ரிவிஷனில் தான் நம்ம மாற வேண்டியது இருக்குது. முதல் தடவை படித்ததுக்கும் அடுத்த தடவை படித்ததுக்கும் 40 நாள் இருக்குது அப்படின்னா எனக்கு டைம் ஆகுது. 40 நாள் படித்ததுனால தான் இவ்வளோ டைம் ஆகுதுன்னா அதை குறைச்சிக்கணும். மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாதனால தான் எனக்கு மார்க் அடி ஆகுது அப்படின்னா அதை மாற்றணும். டைம் எனக்கு பத்தலை அப்படின்னா மேக்ஸில் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். தமிழில் இருந்து நான் ரிவைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஸ்பீடு வந்துடும், டைம் குறைஞ்சிரும். மேக்ஸ்லேயும் அதே தான், ஸ்பீடு வந்தால் டைம் குறைஞ்சிரும். அப்போ ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ரிவிஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஜிஎஸை பொறுத்த முடியும் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்லாம் நான் படிச்சிட்டேனான்னு பார்க்கணும். ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான லெசன், அதெல்லாம் பேசிக், அதுதான் பேஸ், அதான் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் முடிச்சிட்டேனான்னு பார்க்கணும். சேர்க்குறது எதெல்லாம் சேர்க்கணும்னு எனக்கு தெரியணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிக்கடி பார்க்கணும். அப்போ இதெல்லாம் தான் கேட்குறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியலை, இது எங்கே இருக்குன்னு தேடி அதற்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம அந்த கேள்வியை இந்த 6 கேள்வி 7 கேள்வி அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக நம்ம கிராஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது படிங்க, இது படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறத காட்டியும் ஸோ இதெல்லாம் தான்ப்பா இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக தான். நான் நம்ம யார்கிட்டையோ ஏதாவது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே 1 மணி நேரம் பொழுத கழிக்கிறதுக்கு இப்படி உட்காந்து பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாகவே இந்த சந்தேகம்லாம் தீந்துடும். அவர் இன்னுமே சொன்னார், ஒருவேளை நீங்கள் நான் பேசலை அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு நான் சயின்ஸே டெய்லி 2 மணி நேரம் படிச்சிருப்பேனோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் இன்னுமே தமிழில் இந்த தான் நான் யோசிக்கலை. நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளானு இதெல்லாம் பார்த்து நுணுக்கங்கள்லாம் படிக்கிறேன், ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த 40 நாள் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால தான் எனக்கு ரிவைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தோணாமல் போயிடுச்சு. ஏன் தோணலைங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் கரெக்டாக தான் படிக்கிறாரு, கரெக்டாக தான் ரிவைஸ் பண்ணுறாரு. பட் இந்த 40 நாள் தான் ஒரு பிரச்சனை. நம்ம கரெக்டாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து முன்னாடி 8வது புக்கு படிக்கிறப்ப 6வது புக்கையும் கொஞ்சம் லைட்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கேப் குறைஞ்சிருக்குமோ. அவர் கரெக்டாக ரிவிஷனுக்கும் இத்தனை நாளைக்கும் நாட்கள் ஒதுக்கியிருக்காரு. இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு ஒதுக்கியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு பேசுகிறப்ப யார்ட்டையோ ஒரு பேசுகிறப்ப அவங்க பேசுகிறத கேட்குறப்ப நமக்கு தெளிவு பிறக்கும். ஸோ அதற்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.